கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் பிரித்தி குமார் என்கிற அன்பு சகோதரருக்காக, அவங்க குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். வெள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற இவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இவங்க கேட்டுக்கொண்ட மிக முக்கியமான குறிப்பு சமாதானம். குடும்பத்தில் சமாதானம் வேணும், விவசாயம் செழிக்கணும், இதற்காக ஜெபிக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 122:7, உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானத்தை கர்த்தர் தான் கொடுக்க முடியும். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, தேவனுடைய சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பா. ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, பிரித்திவி குமாருக்காக மிகுந்த கருஷனையோடு நானும் கிராஸ் டிவி ஜெப பங்காளர்களும் இணைந்து ஜெபிக்கிறோம். சமாதானத்தை கர்த்தர் அருளிச் செய்வீராக. யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே, நம்முடைய சமாதானத்தினால் மகனுடைய இருதயம், சிந்தை, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும். விவசாயத்தை ஆசீர்வதித்து செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, நீ ஏன் கலங்குகிறாய்? பிரியமான தெய்வ பிள்ளைகளே, உங்களை பார்த்து தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறான், நீ ஏன் கலங்குகிறாய்? கலங்காத. நல்லா கவனிச்சுக்கோங்க. 1000 10,000 பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களை அணுகாது. பின்ன ஏன் நம்ம கலங்கணும்? தாவீதையே பார்த்து சொல்கிற ஒரு வேர்டு இருக்குது பைபிளில். எந்த மனுஷனையும் சொல்கிற மாதிரி பல சம்பவங்கள் இல்லை. ஆனால் தாவீதையே பார்த்து சொல்கிற ஒரு வேர்டு இருக்குது. என் மனமே, நீ ஏன் கலங்குகிறாய்? வாஸ்து பாருங்க. சங்கீதம் 42:5, சங்கீதம் 43:5, சங்கீதம் 42:11 வசனமாகிய கடைசி வசனம். என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டியது இல்லை. ஏன் அப்படின்னா, எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வான். ஏன் நீங்கள் கலங்குறீங்க? ஒரு முறை எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. மிகுந்த கண்ணீரோடு, மிகுந்த கலக்கத்தோடு அந்த சகோதரி ஃபோன் பண்ணாங்க. சொன்னாங்க, பிரதர், எங்கள் முழு குடும்பமே கலங்கி போயிருக்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தபால் வந்தது. எங்கே இருந்து பார்த்தா அது கோர்ட்டில் இருந்து வந்திருக்குது, ஒரு அட்வொகேட்டிருந்து வந்திருக்குது. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனுஷன் கேஸ் போட்டிருக்கிறாங்க. எங்கள் இடம் அவங்க இடம் சொல்ல முடியாத கலக்கம் பிரதர், சொல்ல முடியாத கலக்கம். என்ன பண்ணணும்னு தெரியலை. ஏன்? அப்போ தான் நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு கலங்காதீங்க, சமாதானமாக இருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வான். நாங்கள் ஜெபம் பண்ணோம். என்ன அற்புதம் தெரியுமா? ஆண்டவர் சொன்னால், கலங்க வேண்டாம், நான் யுத்தம் பண்ணுவேன். யாத்ராம 14:14, நீங்கள் சும்மா இருங்கள், நான் யுத்தம் பண்ணுவேன். இது போலியான கேஸு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லிட்டேன். சந்தோஷம், நான் தாங்க முடியாத சந்தோஷம். அந்த சகோதரனுக்கு, அந்த சகோதரிக்கு ஒரு தெய்வீக சமாதானம், அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாம் சமாதானம் வந்துச்சு. 3 வருஷம் அந்த கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸினுடைய இறுதியில் பின்னாடி இருக்கிற 4 சென்டும் இவர்களுடையது அப்படின்னு மொத்தம் அதில் 10 சென்ட், 6 சென்ட் தான் இவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் 4 சென்ட் இவர்களுடையதுன்னு தீர்ப்பு வந்துச்சு.
பாருங்க, கலக்கத்தை கொண்டு வந்த பிசாசு, கலக்கத்தை கொண்டு வந்த மனிதர்கள். ஆனால் அந்த கலக்கத்தை அக்களிப்பாய் கத்த மாற்றினா. ஏன் நீங்கள் கலங்கணும்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. யோசுவா என்கிற இளம் ஊழியர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை நான் நடத்தப் போகிறேன்? மோசையாலேயே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த முடியல, நான் எப்படி நடத்துவது அப்படிங்கிற ஒரு கலக்கம். உபாகமம் 31:8 கத்த யோசுவாவை பார்த்து சொன்னா, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு முன்பாக போவேன், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். அடுத்த நிமிஷம் யோசுவாவுக்குள்ளே வந்த கலக்கத்தை கத்த எடுத்து போட்டு விட்டார். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, உங்களை பார்த்து கத்த ஒரே ஒரு வேர்ட் சொல்கிறாரு, நீ ஏன் கலங்குகிறாய்? ஒரு காரியத்தை நம்புவீங்களா? விசுவாசிப்பீங்களா? உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கத்தர் அழித்து போடுவா. உங்களை கலங்க பண்ணுகிற எல்லா பிசாசின் கிரியைகளை கத்தர் அழித்து போடுவா. சங்கீதம் 138:8 உனக்காக நான் யாவையும் செய்வேன் என்று சொன்னவர் உங்களை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகளை கத்த டோட்டலாக மாற்ற பண்ணுவா. சில நிமிஷத்தில், சில நாட்களில், சில வாரங்களில், சில மாதத்தில் அத்தனையும் மாறும். 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தை நீங்கள் முழுவதும் வாசித்து பாருங்கள். அங்கே ஒரே ஒரு காரியம் மையமாக இருந்துச்சு. என்னென்னா கலக்கம். இஸ்ரவேல் ஜனங்கள் முழுவதையும் கலக்கம் பிடித்தது. சவுல் ராஜாவுடைய இருதயம் கலங்கினது. ஆனால் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 32-33 தாவீது சொல்லுகிறான், இவன் நிமித்தம் ஒருவருடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, நான் இவனோடு யுத்தம் பண்ணுவேன். இப்போ இதே இடத்துல கர்த்தர் சொல்வாரானா? யோசித்து பாருங்க. உங்களை கலங்க பண்ணுகிற கோலியாத்தாக இருக்கலாம், கலங்க பண்ணுகிற ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். கர்த்தர் சொல்கிற, இது நிமித்தம் நீங்கள் கலங்க வேண்டாம், நான் யுத்தம் பண்ணுவேன். ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தா, கலங்க பண்ணின கோலியாத்தை வீழ்த்தினார். இப்போது மக்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு மகிழ்ச்சி வந்தது, எவ்வளோ ஒரு ஆனந்தம் வந்துச்சு. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் உங்களை கலங்க பண்ணின, உங்கள் குடும்பத்தை கலங்க பண்ணின, உங்களுடைய பிள்ளைகளை கலங்க பண்ணின எல்லா சூழ்நிலைகளையும் சர்வ வல்லமில்ல தேவனாய் கத்த மாற்றிப்படுவா. காரணம் என்ன? அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் ஏன் கலங்குறீங்க? யோவான் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இவருடைய இருதயத்தில் இருக்கிற கலக்கத்தை எடுத்து போட்டும். நீ ஏன் கலங்குகிறான் என்று கர்த்தர் கேட்கிறார். கலக்கம் மாறுகிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். நீ ஏன் கலங்குகிறாய்? நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.